வணக்கம். இந்த தமிழ் படிக்கிறதுனால என்ன லாபம்? என்ன சம்பாதிக்க முடியும்? அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கேட்குறாங்களா? நல்லா அனுபவித்து வாழ்க்கையை ரசிக்க முடியுங்க. அதுக்கு தான் தமிழ் படிக்கணுங்கிறேன். நான் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில். அப்போ அங்கே ஒரு முதுபெரும் தமிழறிஞர் அவர் அந்த ஆராய்ச்சி இதில் ஈடுபட்டிருக்கார். அவருக்கு வயது 80க்கு மேலே இருக்கும். மாலை நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கிற குடியிருப்பில் தான் அவர் இருப்பார். நாங்கள் போய் அவரோட நடந்து போய் பேசிக்கிட்டே இருப்போம். சில நேரங்களில் அவர் வகுப்பெடுக்க வருவார். வந்தால் அன்றைக்கி பெருங்கூட்டம் இருக்கும். அவ்வளவு நகைச்சுவையாக பேசுவார், நல்ல இனிமையாக சொல்லுவார். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் என்கிட்ட ஒரு உங்களுக்கு அபூர்வமான சம்பவம் சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்கண்ணா எல்லோரும் சொன்னார். நான் முதல்ல பள்ளிக்கூடத்து வாத்தியாராக தான் இருந்தேன். அப்போ ஒரு நாள் வகுப்பறையில் 8ஆம் கிளாஸோ 9ஆம் கிளாஸோ அவர் சொன்னேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ வகுப்பறையில் திருவிளையாடல் புராணம் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன். திருவிளையாடல் புராணம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது. பெண்களுடைய கூந்தலில் இயற்கையிலேயே வாசனை உண்டா இல்லையா? இதை சொல்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுன்னு சொல்லிடுறான். உடனே தருமின்னு ஒரு புலவன் முயற்சி பண்ணுறான். அவனுக்கு பாட்டு எழுத வரல. சிவபெருமான் எழுதி கொடுக்குறாரு. எழுதி கொடுத்தோடனே அதை வாங்கிட்டு போகிறான். அதில் பிழை கண்டுபிடிச்சி விட்றாரு. யார்? நக்கீரர். நீங்கள் திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க. அதுபடி உடனே சிவபெருமான் நக்கீரரோடு வாதிடுறார். இந்த காட்சியை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு நான் இதை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் அந்த வாக்குவாதம். நீங்கள் திருவிளையாடல் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சபையின் கண் என் பாட்டில் குற்றம் சொன்னவன் எவன்? சிவாஜி கேட்பார் சிவபெருமானை அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம் அப்படின்னு மன்னர் சொல்வார், முத்துராமன். உடனே அவர் நக்கீரர் ஏபி நாகராஜ் வந்துருச்சு, நான் தான் குற்றம் சொன்னவன். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் புலவன் நக்கீரன். ஓ, கீரனா? தமிழ் சங்கத்தில் தலைமை புலவன் என்ற மமதையால் தான் இப்படி செய்தீரா? என்ன குற்றம் கண்டீர்? சொற்குற்றமா பொற்குற்றமான்? உடனே அவர் சொல்லார், முதலில் பாடலை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். இயற்றிய நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்ப காரணம் அது நடந்து முடிந்த கதை. இது இப்படி சொல்லிகிட்டே வருவாங்க. உடனே அவருக்கு ஒரு கேள்வி கேட்பார். எல்லாம் எமக்கு தெரியும்னு. எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டில் பிழை இல்லை என்ற அர்த்தமா? என்ன பிழை? இப்போ தான் கேள்வி கேட்ட உடனே எங்கே இந்த பாடலை சொல்லும் அப்படியே அந்த பாட்டு சொல்லுவாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ, பயிலியது கிளியை நட்பின் சரியை தறிவுகுந்தில் நரியும் உழவோ நீரியும் பூவை. இந்த பாட்டு நான் வேகமாக சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எடுத்து பார்த்துக்குங்க. இதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் இடையில் சண்டை வந்துச்சு. சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார். 64 திருவிளையாடலில் மனுஷனாக தான் வந்தார். நக்கீரனும் மனுஷன்தான். அப்போ 2 பேருக்குள்ளே சண்டை மூண்டுருச்சு. நீ யார் எனக்கு சொல்கிறது? சங்க கீர்கீர்னா இருக்கிற நீயா எனக்கு சொல்ல போகிற? உடனே அவர் சொன்னார், நானாவது சங்கு வளையல் செஞ்சு பிழைக்கிறேன். சங்க இருப்பதுங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உம்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். நீ என்ன உன்னை மாதிரி பிச்சை எடுத்து பிழைப்ப நினச்சியா அப்படின்னு சிவபெருமான் சொல்லிவிட்டார். சொன்ன உடனே சிவபெருமான் நெத்திக்கண்ணை திறந்து காட்டு, நன்றாக என்னை பார், நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமான்னு சொல்லி அவர் எரிச்சு போடுறாரு. இதை கதை சொல்லி முடித்த உடனே ஒரு பையன் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டானா, சிவபெருமான் மனுஷனாக தான் வந்தார், நக்கீரன்னு மனுஷன்தான். 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சத்தம் போட்டாங்க. சப்புன்னு கூட ஒரு அறை விட்டுருக்கலாம் சிவபெருமான். எதுக்காக 3வது கண்ணாகிய நெத்திக்கண்ணை திறந்து சுப்ரீம் பவரை காட்டினார்? நான் பெரிய ஆள்னு ஏன் காட்டினார்? இது முறையானு கேட்டிருக்கான். வாத்தியாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போச்சு. ஏன்னா சிலபஸில் இதெல்லாம் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, சமாளித்து, ஒன்றும் இல்லைப்பா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீ பார், 2 பாட்டு தள்ளி பார்த்தான்னு தெரியும். இந்த கேள்வி பதிலில் கேட்குறாங்க, இயற்கையிலேயே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உண்டா? இதுதான் கேள்வி. உண்டுங்கிறார் சிவபெருமான், இல்லைங்கிறாரு யார்? நக்கீரர். சரி, இல்லை. உயர்ந்த சாதி பெண்களுக்கு சிவபெருமான் கேட்குறார், இல்லை நக்கீரன். தேவலோகத்து பெண்களுக்கு இல்லை, சரஸ்வதிக்கு இல்லை, லட்சுமிக்கு இல்லை. இப்படி சொல்லிட்டு வர்றப்பவே ஒரு வார்த்தையை நக்கீரர் கூட விட்டுட்டார். நான் அன்றாடம் வழிபடுகிறேனே உமையவள் இமையவள் பார்வதி, அவளுக்கும் கூந்தலில் மனமில்லைன்னு சொல்லிவிடுறாரு. இப்போ தான் சிவபெருமானுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. என்னடாது, வந்திருக்கிறதே அவளுடைய வீட்டுக்காரன் தான் வந்திருக்கேன், எனக்கு அவள் கூந்தலில் மனம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக, எப்பா
நான் தாண்டா வந்திருக்கேன்னு விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுற மாதிரி நெத்திக்கண்ணை திறந்தாராம். அந்த நெத்திக்கண்ணை திறந்தது அவனை எரிக்கணுங்கிறதுக்காக இல்லையா, சிவபெருமான் தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவன் அந்த நக்கீரனுடைய வார்த்தை என்னாச்சுன்னா, அன்றாடும் வழிபடுகிற உமையவளுக்கும் கிடையாதுன்னு சொன்ன உடனே தான் அவர் இப்படி சொன்னாராம். இதை சொல்லி முடித்த உடனே அப்புறம் அவங்க சிவபெருமான் திரும்பி அவரை உயிரோடு கொண்டு வந்துடுறாரு. இருக்கட்டும், இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த பெரியவர் சொன்னார், இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமா, அந்த வகுப்பறையில் இருந்த அந்த பையன் யாருன்னு கேட்டால் அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி. சரி, இதுக்கு பதில் சொன்னவர் யார் தெரியுமா, தண்டபாணி தேசியர் என்று தேவாரத்துக்கு உரை எழுதிய மிகச்சிறந்த தமிழறிஞர். அவருக்கு வாயிலேயே பேசுனதை நான் அது அவருக்கு வாயார கேட்டேன். நான் எனக்கே உண்மையிலே கண்ணு கலங்கி போச்சு. இப்படியெல்லாம் தமிழை படிக்க முடியுமா, இப்படிலாம் கேட்க முடியுமா? அதனால தான் மீண்டும் தமிழக முதல்வரான போது என்ன பண்ணார் தெரியுங்களா, கலைஞர் அவரை கூப்பிட்டு வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர் பொன்னாடை போத்திட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டார். ஏன்னா தமிழை அறிய வைத்ததால் தான் தனக்கு அந்த அரியணை கிடைத்ததுன்னு அவர் நினைச்சார். ஜூன் 3 தமிழீழத் தலைவராகிய கலைஞர் அவர்களின் பிறந்த நாளாகிய இன்று அவருடைய நினைவை நாம் தமிழோடு சேர்த்து போற்றுவோம்.